ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில நமக்கு டிடியோட ரூம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னும் போது ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது பிரைவேட் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பிரைவேட் மடங்கள் இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் அதை பத்தின ஒரு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க Facebookலயே பார்த்துருக்கலாம். இந்த போஸ்ட் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம குரூப்ல ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருந்தவர் ஷேர் பண்ண இமேஜஸும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி இதுல ஸ்டே பண்ணவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓகேவா இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரலா எடுக்கக்கூடிய தகவல்களுக்கும் அதுல ஆல்ரெடி ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கும் நமக்கு வந்து இன்னும் அடிஷனலான நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோல முழுக்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மடத்தோட பேரு ஸ்ரீ திருமலா காசி மத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இது வந்து நம்ம கால் பண்ணி தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். அது அவங்க வந்து ஷேர் பண்ண போட்டோஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. அதே மாதிரி இதோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 200 ரூபாயில நம்ம வந்து ஸ்டே பண்றதுக்கான ஒரு ரூம் தான் இங்க வந்து கிடைக்குது. இது வந்து டொர்மிட்டரி, அதாவது நிறைய பெட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது கூடவே நமக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய பெட்ஸ் வந்து இருக்கு. ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் வந்து நல்லா தான் இருக்குன்றத அந்த பர்சன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. இதுல ஸ்டே பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அவர் அங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூமோட கீ வந்து பாத்தீங்கன்னா, அந்த கீழ இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தது தான். அதே மாதிரி வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம புக் பண்றது அப்படின்னா, நம்ம கால் பண்ணி தான் வந்து கேட்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்போ ரூம் வேணுமோ அவைலபிள் இருக்கா என்ன அப்படின்றத நம்ம கால் மூலமா தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அவைலபிள் இருந்தா கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. ஸோ நார்மல் ரூம்ஸ்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த டார்மிட்டரி ரூம்ல ஸ்டே பண்றீங்கன்னா பெர் டேக்கு ₹200 ₹200 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்பர். நீங்க வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கால் பண்ணி வந்து என்கொயரி பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரூமோட புக்கிங் பத்தி நம்ம கேட்டதுக்கு அவர் வந்து ஃபோன் கால் மூலமா தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அரௌண்டா ஒரு 50 டார்மிட்டரி பெட்ஸ் வந்து அங்க இருக்கு. ஒரு 50 பெட்ஸ் வந்து இருக்கு 3rd ஃப்ளோர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. பட் அதோட சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வந்து நீங்க கேட்டீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரூம்ஸ் பொறுத்து. ஸோ ஒரு நல்ல பிளேஸ் தான் வந்து ஸ்டே பண்றதுக்கு. அங்கேயே பக்கத்துல உங்களுக்கு பிரைவேட் ஹோட்டல்ஸும் இருக்கு. நம்ம அங்க வந்து ஃபுட் வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மட்ல கூட நமக்கு ஃபுட் இருக்கு. பட் அதுக்கு தனியா நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ ஃபுட் கிடையாதுங்க. அங்க வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா பே பண்ணணும். ஸோ 50 டார்மிட்டரி பெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நமக்கு ரூம் கிடைக்காத பட்சத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டின எல்லா ஃபோட்டோஸுமே அவர் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ லாக்கர்ஸுமே அங்கே வந்து அவைலபிள் இருக்கு. பெட்டும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு. இந்த போஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து திருப்பதியில தங்குறதுக்கு இடம் முகவரி இங்கு 200 படுக்கை அறைகள் இருக்கு. ஒரு அறைக்கு வெறும் ₹200 மட்டும்தான் சார்ஜ் பண்றாங்க. காலையில காஃபி மற்றும் சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு உணவு எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு ₹200 சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல ஒரு விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. திருமலா ஸ்ரீ காஷி மத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துல இருக்கு? மியூசியம் கிட்ட தான் இருக்கு உங்களுக்கு. நியர் வந்து ரிங் ரோடு கிட்ட இருக்கு. நியர் எஸ்டி மியூசியம் கிட்ட தான் இந்த மடமானது வந்து இருக்கு. அதோட கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை விட இன்னொரு நம்பர் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதுல ஸ்டே பண்ணவங்க இந்த நியூஸ் ஆனது இதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்சது. பட் இந்த இடத்துல ஸ்டே பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தருக்கு தங்குறதுக்கு ₹200 சாப்பிட்றதுக்கு நம்ம தனியா பணம் செலுத்த வேண்டும். நல்ல வசதியான இடம். ஆனா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அரிதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ₹200 ஒரு ஸ்டே அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைம்ல நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணி என்கொயரி பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்திருக்க தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நீங்களும் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி மடங்கள் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கூட ஷேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் போறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வீடியோஸா வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போல பயனுள்ள பதிவுகளை நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசன நிலவரம் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னைக்கான இலவச தரிசன டோக்கனோட இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். நாளைக்கு காலையில 5 மணிக்கான டோக்கன்ஸ் இப்போ கரண்டா ரன்னிங்ல இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. திவ்ய தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 4 மணி 5 மணி ஏஎம் ஸ்லாட்ஸ் வந்து ரன்னிங்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னைக்கான தர்ஷன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.
டைரக்டா போகக்கூடிய தரிசனம் வந்து 24 மணி நேரம். ஸோ இது மேபி முன்ன பின்ன மாறலாம். நேத்து ஒருத்தவங்க 9 மணி நேரத்துல சாமி பார்த்தோம்னு சொல்லியிருந்தாங்க. காலையில போறவங்களுக்கு ஒரு மாதிரி டைம் இருக்கு. நைட்டுக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி டைம் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்ல போனீங்கன்னா 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தர்ஷனா இருந்தா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். காலையிலேயே நான் வந்து 300 ரூபா தர்ஷனுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ காலையில வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 11 மணிக்கு மேல தான் நம்ம வந்து 300 ரூபா தர்ஷன் வந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா மத்தியானத்துக்கு மேல தான் ஸ்லாட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11 மணிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.